பிரம்மா, இந்திராதி தேவர்கள், பிரகஸ்பதி ஆகியோருடன் வைகுண்டத்தை அடைந்தார். பிரம்மாதி தேவர்கள் ஓம் நமோ நாராயணா என்று கூறிக்கொண்டே வைகுண்டத்தினுள் பிரவேசித்தார்கள். அவர்களை கண்டதும் பரந்தாமன் அனைவரிடமும், மான்முகனே, ஏன் முகவாட்டத்துடன் காணப்படுகின்றீர்கள்? பிரகஸ்பதியும் கவலையில் இருப்பது போல் தெரிகிறதே. இந்திரன் சோபையிழந்து இருக்கின்றானே. தேவர்கள் உற்சாகமின்றி பெரிய துன்பத்தில் ஆழ்ந்தவர்கள் போல் தோன்றுகின்றார்களே. என்ன விஷயம்? என்னை நாடி வந்த காரணத்தை தெரிவியுங்கள் என்று கூறினார். வைகுண்டநாதனே, பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனே, லக்ஷ்மி நாராயணனே, நமஸ்காரம். சூரபதுமன் முதலான அரக்கர்களால் நாங்கள் படும் துன்பம் சொல்லத்தக முடியாதது. எங்கள் துன்பங்கள் அகலச் செய்து எங்களை காத்தருள வேண்டும் என்றார் பிரம்மதேவர். தேவர்களே, உங்களைப் போலவே நானும் சூரபதுமன் முதலான அரக்கர்களுக்கு பயந்து தினமும் மேருமலைக்கு பறந்து சென்று அங்கு படுத்து உறங்குகின்றேன். அங்கும் சில சமயம் நன்றாக உறங்க முடிவதில்லை. நல்ல தூக்கத்தில் சூரபதுமன் முதலானோர் வந்தது போல கனவு கண்டு கண் விழித்து விடுகின்றேன். நாம் மேர்மலையில் தான் இருக்கிறோம் என்பதை உணர்ந்ததும் மீண்டும் படுத்து தூங்குகிறேன். சூரபதுமன் பெயரை கேட்டாலே போதும் குலை நடுங்குகின்றது. நாம் அனைவரையும் பாதுகாத்து கொள்ளும் வகையிலேயே பரமேஸ்வரன் மேருமலை குகையை உருவாக்கியிருக்கிறார் போலும் என்றார் மகாவிஷ்ணு. சூத பௌராணிகரை இந்த இடத்தில் மறித்து முனிவர்கள், மன்னிக்க வேண்டும் மாமுனிவரே, மேருமலையை இந்திராதி தேவர்களுக்கு பாதுகாப்பு இடமாகவும் சூரபதுமன் போன்ற அரக்கர்கள் நெருங்க முடியாததாகவும் பரமேஸ்வரன் ஏன் உருவாக்கினார்? தயவு செய்து கூறுங்கள் என்று கேட்டனர். அதற்கு சூதமுனிவர், ஆதி பிரம்ம காலத்தில் கல்பத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடுமையான போர் நடந்தது. அசுரர் படையின் வீரவேசமான தாக்குதலை எதிர்த்து நிற்க முடியாமல் மேருமலைக்கு ஓடி பரமேஸ்வரனிடம் தஞ்சம் புகுந்தார்கள் தேவர்கள். அசுரர்கள் விடாமல் தேவர்களை பின்தொடர்ந்து மேருமலையை வந்தடைந்தார்கள். இதை கண்ட பரமேஸ்வரர் வெகுண்டார். என்னிடம் வந்து தஞ்சமடைந்தவர்களை துரத்தி வந்து துன்புறுத்த நினைக்கின்றீர்களா அரக்கர்களே? நீங்கள் இதே தேவர்களால் அழிக்கப்படுவீர்கள். துன்மார்க்கர்களான உங்களுக்கு யாகங்களில் அவிர்ப்பாகம் கிடைக்காமல் போகட்டும். இனி உங்கள் கண்களுக்கு மேருமலை புலப்படாமல் போகட்டும். உங்களுக்கு மேருமலையில் வெறுப்பு ஏற்படட்டும். இன்று முதல் மேருமலை தேவர்கள், கிண்ணரர், கிம்புருடர், கந்தவர்கள் ஆகியோருக்கும் நல் இதயம் கொண்ட நல்ல ஆத்மாக்களுக்கும் தஞ்சமளிக்கும் இடமாக இருந்து வரும். உலகத்தில் செய்யப்படும் யாகங்களில் அளிக்கப்படும் அவிர்வாகங்கள் முழுவதும் தேவர்களுக்கே கிடைக்கட்டும் என்று சாபமளித்தார். பரமேஸ்வரனின் சாபம் காரணமாக அரக்கர்கள் மேருமலை பக்கம் போகவே மாட்டார்கள். தேவர்களுக்கு அரக்கர்களால் துன்பம் ஏற்படும் போதெல்லாம் மேருமலைக்கு சென்றுதான் அங்கு தங்குவார்கள் என்று விளக்கினார் சூதமுனிவர். மேலும் அவர் தொடர்ந்து சொன்னார். திருமால் தேவர்களையும் இந்திரன், பிரம்மா, பிரகஸ்பதி ஆகியோரையும் நோக்கி, கருணை கடலான பரமேஸ்வரன் யார் அவரை துதித்தாலும் மனம் மகிழ்ந்து கேட்ட வரத்தை கொடுத்து விடுவார். இப்படித்தான் அரக்கர்களும் அவரை குறித்து தவம் இருந்து பல வரங்களை பெற்றுவிடுகின்றார்கள். சூரபதுமன் முதலான அரக்கர்களும் பரமேஸ்வரனிடம் பெற்ற வரத்தாலேயே நம்மையெல்லாம் துன்புறுத்தி வருகிறார்கள். இவர்களை நம்மால் வெல்ல முடியாது. வரமளித்த அதே பரமேஸ்வரன் தான் இவர்களை ஒழிக்க முடியும். நாம் அனைவரும் அவரை குறித்து தவம் இருக்கலாம். அவர் மனம் இறங்கி நம் குறைகளை போக்குவார் என்றார். பிரம்மா, திருமால், இந்திரன், பிரகஸ்பதி தேவர்கள் அனைவரும் பக்தி சிரத்தையுடன் பரமேஸ்வரனை குறித்து தவம் இருக்க தொடங்கினார்கள். அவர்களுடைய தவத்தில் மகிழ்ந்து பரமேஸ்வரன் நந்தி தேவருடன் காட்சியளித்தார். மகாவிஷ்ணு, இந்திராதி தேவர்கள், பிரம்மா ஆகியோர் ஆனந்தமடைந்து பரமேஸ்வரனை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தார்கள். அகிலாண்ட நாயகரே, ஆனந்த ரூபியே, சூலபாணியே, கங்காதரனே, மகாதேவரே, சந்திரசேகரரே, நமஸ்காரம் என்று பலவாறு துதித்து நின்றனர். பரமேஸ்வரன் புன்முறுதல் செய்து, நாராயணனே, நான்முகனே, இந்திராதி தேவர்களே, என்னை குறித்து தவம் இருக்க காரணம் என்ன? உங்களுக்கு என்ன வேண்டும் என்று ஒன்றுமே தெரியாதவர் போல் கேட்டார். திருமால் கரங்குவித்து சொல்லத் தொடங்கினார். ஆதி அந்தமில்லாத பரம்பொருளே, சூரபதுமன் முதலான அரக்கர்கள் தங்களிடம் பெற்ற மகத்தான வரம் காரணமாக எங்கள் அனைவரையும் துன்புறுத்தி வருகின்றார்கள். அவர்களுக்காக பயந்து ஒளிந்து வாழ்கிறோம். தாங்கள் தான் இந்த அரக்கர் கூட்டத்தை அழித்து எங்களுக்கு நல்வாழ்வு அளிக்க வேண்டும் என்றார். கபாலீஸ்வரர் முகம் மலர்ந்தது. அபயமுத்திரையை காட்டி, அனைவரும் கவலைப்பட வேண்டாம். விரைவிலேயே என்னிடம் முருகன் தோன்றி தாரகன், சூரபதுமன், சிங்கமுகன் முதலான அசுரர்களை அழித்து விடுவான் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். மகாவிஷ்ணுவின் தேவர்களும் அடைந்த மகிழ்ச்சி அளவே இல்லை. மேருமலைக்கு திரும்பினார்கள். அங்கேயே பரமேஸ்வரன் சொன்னதை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தார்கள். இந்திரன் முதலான தேவர்கள் பரந்தாமனை நோக்கி,
நாராயணரே, பரமேஸ்வரன் தரிசனம் கிடைத்ததும் நம்முடைய துன்பம் போகவில்லையே. பரமேஸ்வரனோ தனது குமாரன் தோன்றி அரக்கர்களை அழிப்பான் என்று கூறினார். பரமேஸ்வரனோ யோகத்தில் அமர்ந்திருக்கிறார். எப்போது முருகன் தோன்றுவார், எப்போது அரக்கர்கள் அழிவார்கள் என்று தம் சந்தேகத்தை வெளியிட்டார்கள். திருமாலும் பிரம்மாவுடன் ஆலோசித்தார். பிறகு தேவர்களை நோக்கி, அகிலாண்ட நாயகியும் சக்தி தேவியுமானவள் தட்சனுக்கு பெண்ணாக பிறந்த உடலை விட்டு இப்போது பர்வதராஜன் மகளாக தோன்றியிருக்கிறாள். அவள் பரமேஸ்வரனை குறித்து தவம் செய்து கொண்டிருக்கிறாள். பரமேஸ்வரரும் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்தோல் போல் சின்மயமாக இருக்கிறார். உலகம் அனைத்துமே சிவமயம். அவர் அசைவட்டு இருப்பதால் உலகம் புலனடங்கி இருக்கின்றது. சிவனும் சக்தியும் பிரிந்திருப்பதால் உலகத்தில் ஆண் பெண் பேதமில்லாமல் போய்விட்டது. ஆண் பெண் இனக்கவர்ச்சி இல்லாததால் இன விருதியும் இல்லாததாகிவிட்டது. உலக ஜீவராசிகளுக்கு மாத்திரமல்ல, தேவர்களான நம் உள்ளத்திலும் காம இச்சையே இல்லை. அண்ட சராசரங்களில் ஆண் பெண் உறவு இல்லாவிட்டால் பிரம்மாவுக்கு படைப்பு தொழில் ஏது? மகரந்த சேர்க்கை இல்லாமல் காய்கனிகள் தான் எப்படி தோன்றும்? இப்போது நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். பரமேஸ்வரன் மனதில் பார்வதியின் மீதும் பார்வதிக்கு பரமேஸ்வரன் மீதும் மோகம் ஏற்பட செய்ய வேண்டும். இதை மன்மதனால் தான் செய்ய முடியும். மன்மதன் அவர்கள் மனத்தில் மோகத்தை தோற்றுவித்தால் பரமேஸ்வரன் வாக்குப்படி குமரன் தோன்றி நம் துன்பத்தை அகற்றிவிடுவான் என்று கூறி மன்மதனை நினைத்தார் மகாவிஷ்ணு. மறுகணமே மன்மதன் தனது மனைவியின் ரதியுடனும் வசந்த ருதுவுடனும் கையில் கரும்பு வில்லும் மலர்கனைகளும் ஏந்தி அங்கு வந்து திருமால் தேவர்கள் அனைவரையும் நமஸ்கரித்துவிட்டு, என்னை நினைத்த காரணம் என்ன என்று கேட்டான். பிரம்மதேவர் அவனை அருகில் அழைத்து, மன்மதா, எங்கள் அனைவருக்கும் ஏற்பட்டிருக்கும் துன்பம் முன்னால் தான் போக வேண்டும். காமக்கலையில் கைத்தேர்ந்த நீ அகிலத்திற்கும் ஒரே மன்னனாக திகழ்கின்றாய். ஒரு பானத்திற்கு இலக்காகாதவர் ஒருவரும் இருக்க முடியாது. இப்போது நீ ஒரு முக்கியமான காரியம் செய்ய வேண்டும். அகிலாண்ட நாயகனான மகாதேவர் யோகத்தில் வீற்றிருக்கின்றார். பார்வதி தேவி தவம் இருக்கின்றார். நீங்கள் இவர்கள் இருவருக்கும் மோகத்தை ஏற்படுத்த உன் பஞ்சபானங்களை பிரயோகம் செய்ய வேண்டும். முதலில் பரமேஸ்வரனின் யோகத்தை கலைத்து அவருக்கு விரகதாபத்தை உண்டாக்கு என்றார். பரமேஸ்வரின் பெயரை குறிப்பிட்டதுமே மன்மதன் நடுநடுங்கி விட்டான். அவன் குரல் தழுதழுக்க இரு கரம் குவித்து, மன்னிக்க வேண்டும், இது என்னால் ஆகாது. அகில உலகிலும் வேறு யார் மீதாவது என் மலரம்புகளை செலுத்தி அவர்களை காமபித்தகர்கள் ஆக்கிவிடுவேன். இது உங்களுக்கே தெரியும். தேவர்கள் முனிவர்கள் என்று யாரையும் நான் விட்டு வைக்கவில்லை. ஆனால் என்னால் பரம்பொருளான கங்காதரரின் யோக நித்திரையை கலைக்கவோ அவருக்கு விரகதாபத்தை உண்டு பண்ணவோ முடியாது என்றான். மன்மதா, ஒன்றை மறந்துவிட்டாய். தேவதேவரான ஜடாதரனும் அகிலாண்ட நாயகியான அம்பிகையும் பிரிந்திருக்கும் வரை உன்னால் ஒரு புழுவை கூட இன்பம் அனுபவிக்க செய்ய முடியாது. எந்த ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் ஒன்றாக இணைக்க இயலாது. பராசக்திக்கு தனது இடபாகத்தில் இடமளித்தார் பரமதயாளனான பரமேஸ்வரன். ஆனால் இப்போது பராசக்தியும் பரமேஸ்வரனும் தனித்தனியே யோகத்திலும் தவத்திலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இவர்கள் ஒன்றாக இணைந்தால்தான் தேவர்களுக்கும் அண்ட சராசரங்களுக்கும் நன்மை உண்டாகும். உன்னுடைய மலர்கனைகளுக்கும் வேலை கிடைக்கும். மறுக்காமல் போ. பரமேஸ்வரனின் மோன நிலையை கலைத்து மோகத்தை தூண்டிவிடு என்கிறார் பிரம்மதேவன். நீங்கள் கூறியது அனைத்தும் உண்மையே. அகிலாண்ட நாயகன் அசைவற்றிருந்தால் அகிலம் அசையவே முடியாது. எனக்கும் வேலை இருக்காது. உங்கள் பேச்சை கேட்டு பரமேஸ்வரனின் மோனத்தை கலைத்து மோகத்தை தூண்ட மலர்கனைகளை செலுத்தினால் நானே இருக்க மாட்டேன். பரமதயாளனான பரமேஸ்வரன் தம் நெற்றிக்கண்ணை திறந்தாலே போதுமே, நான் அழிந்து விடுவேன். தயவு செய்து பரமேஸ்வரருடைய மோனத்தை கலைத்து மோகத்தை தூண்ட என்னை அனுப்பாதீர்கள் என்று கெஞ்சினான் மன்மதன். பலமுறை வற்புறுத்தியும் மன்மதன் மறுத்ததைக் கண்ட பிரம்மதேவன் ஆத்திரமடைந்தார். முகம் சிவக்க உதடுகள் துடிக்க உரத்த குரலில் சொன்னார், மகாவிஷ்ணுவே, தேவ மங்கையரை அபகரித்து செல்லும் அரக்கர்களை போன்றவன் இவன். நம் தேவ காரியத்துக்காக கட்டளையிட்டும் இவன் செய்யாவிட்டால் சாபம் கொடுக்க வேண்டும். இவனை போன்றவர்கள் நயமாக சொன்னால் கேட்க மாட்டார்கள். தண்ட பிரயோகத்திற்குத்தான் அடிபணிவார்கள் என்றார். பிரம்மாவின் கோபவேச பேச்சை கேட்டு மன்மதன் என்ன செய்வது என்று புரியாமல் தடுமாறினான். ரதி அவனுடைய தடுமாற்றத்தை கண்டு அவனுக்கு தைரியமூட்ட, நாதரே, நீங்கள் பரமேஸ்வரன் இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டாம். பிரம்மாவின் சாபம் நம்மை ஒன்றும் செய்யாது. எப்படிப்பட்ட சாபத்திற்கும் விமோச்சனம் உண்டு. பரமேஸ்வரருக்கு செய்யும் தவற்றுக்கு விமோசனமே கிடையாது. அகிலாண்ட நாயகனுடைய புன்முறுவலே அகிலத்தையும் அழித்துவிடும். நான் சொல்வதை கேளுங்கள். பேதை பெண் தானே என்று உதறி தள்ளாதீர்கள். உலகநாதனான பரமேஸ்வரரை வழிபட்டு வாருங்கள். யாராலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்றாள். மன்மதனோ பயத்திலிருந்து விடுபடவில்லை. அவன் பயந்த குரலில், அன்பானவளே, நீ சொன்னது உண்மைதான். பிரம்மாவின் சாபத்தை விட பரமேஸ்வரனின் கோபத்திற்கு ஆளாவதே மேல். அவர் கோபத்தால் நான் அழிந்தாலும் கவலை இல்லை. நீ என்னை தடுக்காதே என்று ரதியை சமாதானப்படுத்தினான்.
பிறகு திருமால் பிரம்மதேவர் தேவர்கள் முன் கரம் குவித்து ஆதி அந்தமில்லாதவரும் ஸ்திரிபுரத்தை எரித்தவரும் கருணை கடலுமான பரமேஸ்வரரை மோன நிலையிலிருந்து கலைத்து காமபானத்திற்கு உள்ளாக்கப் போகிறேன். தேவர்களே, உங்கள் காரிய மிகுத்தம் நான் செய்யப்போகும் காரியத்தில் வெற்றி பெற வாழ்த்துங்கள். உங்கள் கோரிக்கைக்கு இடையூறு ஏற்படாமல் செய்து முடிக்க ஆசீர்வதியுங்கள் என்று வணங்கினான். மன்மதன் சொன்னதை கேட்டு மகிழ்ந்து பிரம்மதேவர் தன் கழுத்தில் இருந்த மாலையை கழட்டி அவனுக்கு அணிவித்து கட்டி தழுவி ஆசி கூறினார். திருமால் நவரத்ன மாலையை கழட்டி போட்டு ஆசி கூறினார். இந்திரன் தன் கழுத்தில் இருந்த இந்திரஜால மாலையை கழட்டி அவனுக்கு அணிவித்து மார்புற தழுவி வெற்றியுடன் திரும்பி வா என்று கூறினார். அங்கிருந்த ஒவ்வொருவரும் மன்மதனுக்கு பரிசுகள் வழங்கி ஆசிகள் கூறினார்கள். மன்மதனோ பூரித்து போனான். ஆனால் அவன் மனைவி ரதிதேவியோ சோகமே உருவாக நின்றாள். அவள் உடல் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தது. எல்லோரும் கொடுத்த பரிசு பொருள்களையும் ஆசியையும் பெற்றுக்கொண்ட மன்மதன் தன் மனைவி ரதிதேவியுடன் ரதத்தில் ஏறி கரும்பு வில்லுடனும் மலர்கனையுடனும் பரமேஸ்வரன் மோன நிலையில் இருக்கும் கைலாசபுரியை நோக்கி புறப்பட்டான். ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காண்போம். நன்றி, வணக்கம்.